தோட்டத்துக்குள்ள களவெடுக்கிறான். நாங்கள் வந்த ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் இருக்கு. ஓ இது அறுவடையெல்லாம் படுத்துட்டினா நான் இன்னுமுமே அதுல நிறைய காயல் இருக்கு பார். சொன்ன தாமதம் மக்களே. அந்த புதருக்குள்ள ஒரு ஆள் மறைஞ்சு நிக்குது. இன்றைக்கு புடுங்கி ஏலாட்டி மிச்சம் நாளைக்கு வந்து இதான் அந்த புள்ள முறிச்சது. அவசரப்பட்டு அகாவலை முறிச்சது இதுதான். கொழுந்து கொய்கிற மாதிரி இந்த புள்ள மழை போட்டி ஒரு நாள்ல ஆஞ்சு முடிக்கலாது. மற்றது எங்களுக்கு அவ்வளவு தேவையும் வராது. நாங்கள் கிராமப்புறம் என்றதால இப்படியான இடங்கள்லாம் கூடவே இருக்குது. இப்படி நாங்கள் மதிஸ் டெய்ரி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ்மதி. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்ட வழியில் வடமராட்சியில் கரவட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்ட வழியில் தான் நிற்கிறேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மணி வரும். இந்த தோட்ட வழியில் ஒரு கோயில் இருக்குது. அப்போ அந்த கோயிலில் தண்ணி எடுக்கிறதுக்காக நாங்கள் அங்கே தான் குடி தண்ணீர் எடுக்கிறது. அப்போ எடுக்கிறதுக்காக வந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எல்லாருமே அந்த நிலங்களை உழுது விட்டுருக்கணும் பயிர்றதுக்காக. கூட எல்லாருமே வெங்காயம் தான் செய்கிறதுக்கு இருக்கணும். சரி என்று சொல்லி சரி வெங்காயம் பயிரிடுதலை வந்து இதில் எடுப்பம் வண்டி போட்டு நான் இந்த தோட்டத்தில் இருக்கிற ஐயாவை கேட்டேன். நான் எப்போ விதைக்க போகிறீங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி. அப்படி அவர் சொன்னார் வந்து 1ஆம் தேதி அப்படி விதைக்க போகிறோம், நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி. அப்போ பக்கத்துலேயே பாருங்க ஒரு மிளகாய் தோட்டம் இருக்குது. இது அறுவடையெல்லாம் படுத்துட்டினா நான் இன்னுமுமே அதில் நிறைய காயல் இருக்குது பாருங்க. அங்கால சிவப்பு செத்தல் எல்லாமே இருக்குது, நிறைய காயல் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், நான் கேட்டேன் நான் இதாட்டின்னு சொல்லி கேட்க இதுவும் மங்கள தோட்டம் தானேன்னு சொல்லி சொன்னார். அப்போ உங்களுக்கு தேவையான்னு சொன்னால் நீங்கள் தேவையானதை போய் பிடுங்குங்கன்னு சொன்னேன். நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு கேட்டேன். போய் பார்த்துட்டு நீங்கள் தேவையான்னு சொன்னால் பிடுங்குங்கன்னு சொன்னேன். சொன்னேன் தாமதம் மக்களே. அந்த புதருக்குள்ள ஒரு ஆள் மறைஞ்சு நிக்குது. அவ பச்சை மிளகாய்க்கு தனியா சிவப்பு மிளகாய்க்கு தனியான்னு சொல்லி ஆள் சோப்பின் பேக்கோட வலிக்கிட்டு இருக்கு புடுங்குறது கண்டு பாருங்க. அதுக்குள்ள ஒரு உருவம் தெரியும் பிடுங்கி கொண்டிருக்கிறா. உண்மையாவே அந்த ஐயாவுக்கு பெரிய மனசு. ஏன்னா நிறைய காயல் இருக்கு பாருங்க, இன்னுமே நிறைய காயல் இருக்குது. இந்த இன்றைக்கு புடுங்கி ஏலாட்டி மிச்சம் நாளைக்கு வந்து புடுங்குங்கன்னு சொல்லி போட்டார். சரி புடுங்குறது ஒரு காணொலியை அடுத்து போடுவோமேன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க. மற்றது முக்கியமான விஷயம், இந்த சேனலுக்கு வாராக்கள் வீடியோ பார்க்குறாக்கள் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தா தான் நான் தொடர்ச்சியாக வர்ற காணொலியில் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பாருங்கோ இப்படி தோட்டத்துக்குள்ள களவெடுக்கிறான். ஓ என்ன என்ன சண்டையோ? அங்கால ஒருத்தர் இழுத்து கட்டி கொண்டிருக்கிறேன். என்ன 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 சண்டைக்கு வர இதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் குடும்ப சொன்ன மிளகாய் தோட்டம். நிறையவே காயல் இருக்கு, கொஞ்சம் பச்சை காயலும் இருக்கு. இங்க பாருங்க இதுல எல்லாம் அப்படி காயல் இருக்குன்னு. பச்சை காயலையும் போடுங்க. இங்க இதுக்குள்ள நல்ல சிவப்பு காயல் இருக்கு. ஒரு நாள்ல புடுங்கி முடிக்கல அதுகளோட. இவர் அப்படியே விட்டுட்டாரடி என்ன நிறைய கிடாது. சரி நானும் புடுங்குவோம் சேர்ந்து. பச்சைக்காயும் புடுங்குறீங்க.
ஆ என்ன காட்டாத ஓசியண்டோன்னா பாருங்க வந்து நின்று புடுங்குது பிள்ளை இந்தா நிற்கிறாவாதான் இங்கே வா இதுல சிவப்பா இருக்கு இங்க பாருங்க பச்சை காயில் எல்லாமே நிறைய இருக்குது இந்தா பைக்க போட சிவப்புக்கு தனியா பச்சைக்கு தனியா பேக் வச்சிருக்காரு நான் சிவப்பா அப்ப நீ பச்சையை போட முடியும் எங்களுக்கு இதை ஃப்ரீயா கொடுக்க சொல்லி தந்தா ஐயா வார வர்றேன் ஓ சம்பளுக்கு தான் இவருக்கு பாடம் கணக்காக்குடாக்கு என்ன சிலாது காஞ்சி போடுது ஓ என்ன இப்போ நான் உங்களுக்கு முதல் இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் பாருங்க முழுக்கவே தோட்ட வழிதான் உம்மளை எடுக்கலையப்பா முழுக்கவே தோட்ட வழிதான் எல்லாருமே ஒவ்வொரு பயிர்கள் கூட செய்வினம் பெரும்பாலும் எல்லாருமே வெங்காயம் தான் செய்கிறது எங்களோட இடத்துல இப்போ நாங்கள் கிராமப்புறம்ன்றதால இப்படியான இடங்கள்லாம் கூடவே இருக்குது இப்படி நாங்கள் வாழ்கிறதும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது இப்படி தோட்டம் கோயிலில் தண்ணி எடுக்கிறது அதே மாதிரி தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த கிராமப்புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் இங்கே இருக்கிறவங்களால வந்து அதுகளை அனுபவித்து வாழக்கூடியதாக இருக்கும் சரி நான் கணக்காக கதைக்காமல் உங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டுறேன்னு பாருங்க புடுங்குங்க புடுங்க கட் பண்ண முடியாது நானும் அவர் சொல்லிக்க இந்த அளவுக்கு கிடக்குமெண்டு நான் நினைக்கல 1-2 இருக்குமாகுமெண்டு ஆனால் அவ்வளவு காய் இருக்குது பச்சை காயும் இருக்குது அதே மாதிரி செத்தலுமே இருக்குது ஒரு நாள்ல ஆஞ்சு முடிக்கலாது மற்றது எங்களுக்கு அவ்வளோ தேவையும் வராது நாங்கள் தேவையான அளவு ஆஞ்சிட்டு போவோம் பின்னுக்கு நிற்கிறவா தான் அளவுக்கு மிஞ்சி பிடுங்குறா போலடக்கு சரி நான் உங்களுக்கு தொடர்ச்சி அந்த மிளகாயில் காட்டுறேன் பாருங்க இப்போ அவங்க மக்களே கணக்கா பிடுங்குறா ஆனால் கேட்டால் அப்பா மகள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒழிச்சிட்டா கொடுக்க போகிறாங்க ஐயோ நீ என்ன பச்சையா பிடுங்குற போடி தெரியல கை மட்டும் தான் தெரியும் நீ பிடுங்க காட்டு பாப்பா எவ்வளோ காட்டன் சொப்பின் பேக்கை காட்டு அடிப்பாவி கிட்ட கண்டா நாங்கள் வந்த ஒரு அரை மணித்தியாலும் இல்லை 20 நிமிஷம் இல்லை சரியா கூட அந்த எதை புடுங்குறதுன்னு தெரியாம கிடாது என்ன ஸோ அவளாம் காணும்பா அப்பம்மாக்கும் காணும்பா இனி இதை புடுங்க சிவாப்பா நீ வந்த கதையாது செய்யுது நான் இல்லை வீடியோ எடுத்து கொண்டு இஞ்சி வா சிவா காணும் பிராமண ஆயிலாம் அவர் வந்து நாளைக்கும் வந்து ஆய சொல்லி போட்டார் அப்போ நாங்கள் இந்த தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்துருக்குறோம் இலவசமாக குத்தகைக்கு எடுத்துருக்கோம் அப்போ எல்லாமே எங்களுக்கு தான் நானே இல்லை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன்
நிறையவே நான் நினைக்கிறேன் ஆடு மாடும் மேய கட்டுறது தானே அதுகள் எல்லாம் மிதித்து தாண்டி போடுது அநியாயமாக போயிட்டுது. இங்கே பாருங்க அவ்வளவு காயல் கிடக்குன்னு சொல்லி. இதை கவனிக்காமல் விட்டுட்டு இருந்தானே கொஞ்சம் தண்ணி இறைச்சிருந்தா இன்னும் நிறைய எடுத்துருக்கலாம். ஏன் இப்படி விட்ட வேணும் எனக்கு தெரியும். வெயிலுக்கு சில அதுகள் காஞ்சி போடுது செத்தலை அடுக்கலாம் நான். இங்கே பாருங்க கீழே எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் ஆடுகள் மிதித்து இந்த மாதிரி சில அது நான் போயிட்டுது. இந்தா இதுக்குள்ள நிறைய இருந்தா பாருங்க மக்களே, நான் காணும்னு சொல்லி இந்த புள்ள ஆயுது இங்கதான் இருக்கு. மிளகா கண்டு ஓடாதுவா சிவப்பா ஆஞ்சியண்டா போயிடலாம். இப்போ கஷ்டப்பட்டு ஆயிரான்னுக்காதீங்கோ நாளைக்கு பானம் சம்பல் இல்லை சிவப்பு மிளகாக்கி சம்பல் போட்டு சாப்பிட்றதுக்கான தான் பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு ஆயுது. பஜ்ஜியை தாங்க காணும். ரெண்டு கிலோ வருமா? அதான் சம்பளுக்கு அது கொஞ்சம் ஆஞ்சி இல்லை அவர் சொன்ன வரும் தேவையான வாங்கிங்க நாளைக்கு வந்தாங்க. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1.5 கிலோ வருமா. கொழுந்து கொய்கிற மாதிரி இந்த புள்ள மழை போடியாங்க பாருங்க. அக்கா வாடி பொடியில் தான் கதைப்பினேன். வேலை ஒரு மரியாதை இல்லை. களவெடுத்து பழக்கம் பொழுது பண்ணிதாக்கு மழை மழாண்டு பிடுங்குறா. இங்கே பிடுங்க தான் ஆறுதல பிடுங்க. ஆக்கா ஆசையாக கிடக்கு என்ன வரை மிளகா ஏன் புறவு பஜ்ஜியை போடுங்க பெருசாக கிட கடவுளே அகாப்புடா. இந்தா அதுக்குள்ள போடு. காணும் இனி பஜ்ஜி ஆயா சோப்பு கொஞ்சம் ஆஞ்சிட்டு வா நாளைக்கு வருவேன். சரி நாங்கள் இப்போ எங்களுக்கு தேவையான அளவு எங்களுக்கு இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஆஞ்சிட்டோம். நாளைக்கும் வந்து தேவைன்னு சொன்னால் நாளாண்டைக்கெல்லாம் பொருவா காட்டட்டான் கையில் என்ன அப்படியே வச்சுருங்க. அப்போ நாங்கள் ஆஞ்சிட்டோம். 2 எடுத்து நேரத்தில் நிற்கிறதுக்குமே வந்து ஆசையாக இருக்குது. நல்லா காற்று அடிக்குது. ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிதமான காற்றோட நல்ல ஒரு இடத்துல வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம். சரி ஆஞ்சி முடிஞ்சது நாங்கள் வெளிக்கிட போகிறோம். என்ன சொல்கிறது இந்த காணொலியில் என்னத்தை சொல்லணுமெண்டா அந்த வேணுமெண்டு போடுங்க இல்லை தானே சூட்டா இது அப்படியே கொண்டு போவோம். பார்த்தீங்களா இந்த பிள்ளை செய்த வேலையை ஏன் பிடிங்க நான் அது பிஞ்சு வச்சு மேடம். சரி நான் அந்த காணொலி மூலமாக வந்து அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னாடா இவ்வளவு காயல் இருக்குது எங்களை நம்பி அப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு பிடுங்கிட்டோம். நிச்சயமாக இப்படி தான் என்ன சொல்கிறது இப்போ எங்களுக்கு தேவையானது அப்படி இல்லை எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு மற்றதுகளை வந்து இல்லாத ஆக்களுக்கு கொடுத்தால் வந்து அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது. மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்றதுலேயும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. சரி அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன்.
நான் உங்கள் தமிழ்மதி. நன்றி, பாய். இதான் அந்த புள்ள முறிச்சது, அவசரப்பட்டு அகாவலை முறிச்சது இதுதான். இந்த அப்படி கொண்ட பேக்குக்குள்ள கடைசியா இது பச்சை மிளகா, இது கடு ஊசி பார்த்தா மிளகா. இதுதான் நாங்கள் குடிக்கிற தோட்டம். நான் அப்படியே எங்களோட கோயிலையும் காட்டி போட்டு, நாங்கள் தண்ணி எடுக்கிற கோயிலையும் காட்டி போட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். இப்போ எனக்கு இதுலேயும் வெங்காயம் தான் வைக்க போகிறேன். சில போல நாங்கள் இப்போ கொண்டு போகிறத பார்த்துட்டு நாளைக்கு எல்லாரும் வந்து பிடுங்கிக்கணும். இதை பாருங்க, வைரவர் கோயில். இந்த கோயிலில் தான் வந்து நாங்கள் தண்ணி எடுக்கிறோம். ஏன் பயப்படுறேன்? எனக்கு அளவா வாங்கினேன் ஐயா, நான் ஆயிடுச்சு. வைரவா